ஆணில மாட்டிருக்கிற கார் சாவியை நான் எதுக்கு எடுக்க நான் போறேன்? ஆணில மாட்டிருந்தேன்னு சொல்லவே இல்லையே. அடுத்த வாரத்துக்கு நான் ப்ரொமோவில் ரோகிணி வசமாக மாட்டிட்டாங்க. முத்துவையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவும் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட ப்ளீஸ் ஐயா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியல, நான் உங்கள் பொண்ணு மாதிரி ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிளும் வேறு வழி இல்லாமல் இது மாதிரி முத்து மேலே எந்த தப்பும் இல்லை, உண்மையிலேயே அந்த காரில் பிரேக் பிடிக்கல, பிரேக் ஆயில் கட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முத்தையும் வெளில விட்டுட்டு அருணையும் அந்த இன்ஸ்பெக்டர் திட்டிடுறாங்க, ஏன் இந்த உனக்கு இந்த மாதிரி புத்திலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாலேயும் இது மாதிரி நம்ம கார் எப்படி பிரேக் பிடிக்காமல் போச்சுன்னு தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க பிரேக் ஆயில் கட் பண்ணி விட்ருக்காங்க அதனால தான் அப்படிங்கிறாங்க. அது கேட்டு எல்லாருக்கும் ஷாக்கிங். அவர் எப்போ அப்படிங்கிற ஆமாம்ப்பா இது மாதிரி பிரேக் ஆயில் கட் பண்ணணுன்னா, பிரேக் ஒயர் கட் பண்ணணுன்னா நான் கார் சாவி தேவை, அப்போனா வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் கார் சாவியை எடுத்துகிட்டு அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன முத்து என்ன பார்க்குறீங்க, அப்படின்னா என்ன வீட்டில் ஆணியில் மாட்டியிருந்த அந்த கார் சாவியை நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தங்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் நான் கார் சாவி வைப்பேன்னு தெரியும், அது எப்படி நான் கரெக்டாக ஆணியில் தான் மாட்டியிருந்தேன்னு உனக்கு தெரியும், அப்போனா நீ தான் இது எல்லாத்தையும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. ரோகிணியும் ஐயோ வாய் கொடுத்து நம்ம வசமாக மாட்டிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் நிற்கிறாங்க. அதாவது ரோகிணி நிற்கிறாங்க, எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரோகிணியை மதிச்சு பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டுவாங்க மாட்ட மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.